8 வசந்தலு சுதி அயோத்தியா அப்படிங்கிறவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் லவ் அண்ட் ரைட்டிங் ஜேர்னி தான் இந்த 8 வசந்தலு படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். லைஃப்ல எல்லாமே தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் யுவர் ஹெல்த் கண்டிஷன். உங்களோட உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கிற மற்ற பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, உங்களோட ஹெல்த்தை தான். உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தான் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் ஒரு ஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் ஆகும் உங்க லைஃப்ல அமையும். அதை விட்டுட்டு ஹெல்த் தானே அப்புறம் அதை கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டிப்பீங்க. ஸோ எப்பவுமே ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஹெல்த் கண்டிஷன். உங்களோட உடம்ப முதல்ல பார்த்துக்கோங்க. 8 வசந்தலு ஓகே, படம் ரிலீஸ் ஆன போது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஜூன் 20 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன், IMDb ரேட்டிங் 9.1, புக் மை ஷோ ரேட்டிங் 87% அப்படின்னு வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சீனுமே வந்து ஸ்னீக் பிக்கா வந்து ரிலீஸ் பண்ணாங்க மூவி சைட்ல இருந்து. ஓகே, ஒரு புது மூவியை பார்க்க போறோம் அப்படின்னு இந்த படத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது இந்த படத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா கோயம்புத்தூர்ல கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஷோஸ், அதுவும் நைட் ஷோஸ் தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஓடிடியில வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்னு வெயிட் பண்ணி இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு இந்த படம் பாக்குறதுக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த ப்ரொமோஷன்லாம் உண்மையா இப்போ இந்த படத்தோட IMDb ரேட்டிங் அண்ட் புக் மை ஷோ ரேட்டிங்கை பார்த்தா ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கு. ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சு இப்போ கரண்ட்ல ஏன் இவ்வளவு ரேட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படம் டபுள் மைண்டா தான் பார்த்தேன். அதே மாதிரிதான் வந்து ஸ்டார்டிங் அந்த மெசேஜ் எல்லாம் வரும்போது ஓகே, கொஞ்சம் டீப்பரான லைஃப் லெசன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு போல அப்படின்னு என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படத்தை மேக்கிங்ல இருந்து இம்மெச்சூர் ஸ்கிரீன் ஸ்டேஜிங் ஆக்டிங் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தும் ஐயோ தெரியாதனமா இந்த படம் பார்த்துட்டு இருக்கோமே போச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தேர் கம்ஸ் த செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெகட்டிவ்ஸ் இருக்கிறது தான், பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். ரொம்பவே லைட் ஹார்ட்டட். என்னதான் வந்து புரோட்டகனிஸ்டோட சுத்தி அயோத்தியாவோட அப்பா வந்து ஒரு மார்டர்டு ஆர்மி ஆஃபீஸரா இருந்தாலும், அவங்களோட மாஸ்டர் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவரா இருந்தாலும் அந்த இம்பாக்ட்ங்கிறது ஐயோ இவர் செத்துட்டாரே இவர் சாக போறாரு அப்படிங்கிற அந்த இம்பாக்ட், அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது அந்த சோகத்தை கிரியேட் பண்ணவே இல்லை. முக்கியமான சோலே இது ரெண்டு விஷயம் தான். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா வந்து நான் பாக்குறேன். இதை தாண்டி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரும் இந்த படத்துல எனக்கு இருந்துச்சு. அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் மோசமா இருந்துருச்சுன்னா, அந்த கேரக்டரோட ரைட்டிங் ஸ்டேஜிங் ஸ்கிரீன் பிளே மட்டும் மோசமா இருந்துருச்சுன்னா இந்த படம் ஒரு மொக்க படம், நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போய் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூவே பண்ணிருக்க மாட்டேன். அந்த கேரக்டர் தான் இந்த படத்தையே காப்பாத்தி கொடுத்துன்னு நான் சொல்லுவேன். அது என்ன கேரக்டர்னு படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் கண்டிப்பா ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் நடிக்கும் போது இன்னுமே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போய் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நடிச்சாதான் எமோஷனல் கனெக்ட். முக்கியமா சோகமான சீன்ஸ்ல நடிக்கும் போது என்னது இது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு, நடிக்க தெரியாம நடிச்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தோட ஒரு சோல், அந்த கதை கரு, அதை வந்து ஒரு நீட்டான விஷயத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இவ்வளவு தப்பு இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவீங்க. தாண்டி படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா படத்தோட ரைட்டிங் பிளாக், அந்த ரைட்டிங் பிளாக் உள்ள இருக்கிற அந்த ஒரு ரைட்டரோட கதை. ரெண்டு புதுசா ஃபீமேல் புரோட்டகனிஸ்டுக்கு ஒரு விதமான புது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த விஷயமா இருக்கட்டும். மூணாவது, இந்த படம் ஊட்டியில தான் எடுத்திருக்காங்க. என்னதான் இது வந்து ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி தான் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தெலுங்குலயே தாராளமா பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சாங்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். ஹேசம் அப்துல் வஹாப் அவர் பண்ண முக்காவாசி ஆல்பம் ரொம்பவே சார்ட் பஸ்டர் ஹிட்ஸ் தான். அதுல 2-3 ஆல்பம் எப்பவுமே நான் ரொட்டீன்ல கேட்டுட்டு இருக்க ஆல்பம். ஏன் இப்படி ஒரு மியூசிக் போட்டாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ், இந்த படத்துல யூஸ் பண்ண ஸ்டன் கொரியோகிராஃபி. பெருசா ஸ்டன் சீன்ஸ் எதுவுமே இல்லை, 2-3 சீன்ஸ் தான் இருக்கு. அதுல குறிப்பா ஒரே ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்பவே அழகா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. விஷுவலாவும் சரி எடிட்டிங்காவும் சரி, அந்த ஸ்டண்ட்டை எழுதி அதுக்கு பின்னாடி இருக்கிற டிராமா பேக்ட்ராப்ல இருந்து எல்லாமே கரெக்டா எழுதி ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சில விஷயத்துக்காக இந்த படத்தை தாராளமா நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம்னு நான் சொல்லுவேன். அந்த படத்தோட லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு யூனிக்கா இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த விஷயத்துல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தளவுல. ஆக மொத்தத்துல இந்த 8 வசந்தலு படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. 8 வசந்தலு டாக்ஸிக் லவ் டிராக்ஸ் எட் ஹோப் ஃபைனலி ரைசஸ். அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், நான் வரேங்க.